நம்ம மொபைலில் புதுசாக ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதனால வந்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு கீழே கமெண்ட்டில் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபோனில் எங்கேயாவது ஒருத்தர் தேடி பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபோன் வாங்கும்போதே நம்மளுக்கு ஜிமெயில் ஐடி வந்து அதாவது இமெயில் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி உங்கள் ஃபோனில் ஒரு இமெயில் வந்து லோகோ இருக்கும். இதை வந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இமெயில் இருக்கும். அந்த இமெயில் மேலே வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். இந்த இமெயில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் அனதர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் நம்ம கூகுள்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கூகுள் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன் லாக் இல்லாட்டா வந்து ஃபேஸ் லாக் எதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி சொல்ல கேட்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த கிரியேட் அக்கௌண்ட் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது. நம்ம இங்கே பர்சனல் யூஸ் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். பர்சனல் யூஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் நேம் அதுக்கப்புறம் செகண்ட் நேம்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம நேம் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது வந்து இப்படி போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். கீழே வந்து நம்மளது ஆனா பெண்ணா இல்லாட்டா வந்து வேறு ஜெண்டரான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும். நம்ம வந்து இங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இங்கே டேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்முடைய டேட் எப்போ பிறந்தீங்களோ அந்த டேட்டு அதுக்கப்புறம் மந்த், இயரை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதேமாரி செட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு இமெயில் ஐடியை வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணுது. நம்ம இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே கிரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதாவது ஸ்கில் மேக்கர் டிவி அது மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, எல்லாம் மொத்தமாக இருக்கணும். அப்போ அது @gmail.com சொல்லிட்டு வரும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு பேர் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நினச்சி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேரை வந்து கொடுத்துக்குங்க. இந்த பேரை வந்து நீங்கள் கரெக்டாக எங்கேயாவது ஒரு புக்லேயோ டைரியிலையோ வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லாட்டா வந்து புதுசாக கம்ப்யூட்டர் லாகின் பண்ண போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறீன்னு வச்சிங்களா, இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களா, இந்த இமெயில் ஐடி அதுக்கப்புறம் இப்போ கொடுக்க போகிற பாஸ்வேர்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே ஒரு பேர் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, இந்த இடத்துல ரெட் கலரில் வந்து காமிக்கும். ஏன் காமிக்குதுன்னா ஆல்ரெடி வந்து இது யாரும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து வேறு மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து நம்பர் கூட கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே 22ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சிங்களா, நம்பர் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா, இப்போ வந்து அது எடுத்துக்கும். இப்போ உங்கள் பேருக்கு பக்கத்தில் எடுக்க மாட்டேங்குது எதுவுமேனா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பாருங்கள், அது வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்களா, இந்த இடத்துல கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது நம்ம கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்ரு அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸு நம்ம அது கூட ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். கேபிட்டல் லெட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சிம்பிள்ஸ், ஏதாவது ஒரு சிம்பிள் டாலர் சிம்பிளோ @ சிம்பிளோ இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு சிம்பிளை வந்து ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி 3 மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து சேவ் பண்ணதுனா சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் முறை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டு சேவ் ஆகி இருக்கிறதால நீங்கள் வயசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அடிக்கடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க, ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு SIM இன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். SIM இன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே I agree சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுக்குறதால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ப்ராப்பராக கனெக்டிவிட்டி ஏற்படும் கூகுள் கூட. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இமெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போய்ட்டு நம்முடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் மேலே ஒரு லோகோ எடுத்து பார்த்தீங்களா, அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுது புது இமெயில் ஐடி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதேமாதிரி யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போட்டுக்கிறேன். அது மேலே கிளிக் பண்ணி யூடியூப் சேனலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டிக்கோசரம் ஒரு ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரேசர் கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அற்புதமாக வந்து சவுண்ட் எஃபெக்ட் பேசிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வருது. இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சிங்களா, பயங்கரமாக ரொம்ப நீட்டான ஒயர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டான ஒயர் எவ்வளோ தூரம் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீட்டாக வந்து ஒயர் கொடுத்துறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 3.5 mm ஜாக் இது பார்த்தீங்களா,
இந்த ஜாக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஜாக்கும் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வந்து லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, செம்மையாகுது. ரேசர்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹை குவாலிட்டி. அதுக்கப்புறம் இங்கே இந்த குஷன்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், அதனால் இது உங்களுக்கு காமிச்சேன். இதேமாதிரி வீடியோ கடைசியில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.